புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவன கணக்காளரிடம் உரிமையாளரைப் போல வாட்ஸ்அப்பில் பேசி 5.10 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கேரள இளைஞர் ஒருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் கணக்காளராக பணியாற்றி வருபவர் சுகியா. இவருக்கு அவர் பணிபுரியும் நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் அழைப்பு வந்தது. அதில் பேசிய நபர் உரிமையாளரைப் போல பேசி தான் தொடங்க உள்ள புதிய திட்டத்திற்கு பணம் தேவைப்படுவதால் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பிய சுகியா இணையவழி மோசடிக்காரர்களின் வங்கிக் கணக்குகளில் பல தவணைகளாக 5.10 கோடி ரூபாய் அனுப்பியுள்ளார். இதனிடையே உரிமையாளர் தொலைபேசியில் பேசிய போது சுகியா பணம் அனுப்பிய விபரத்தை கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர் பணம் அனுப்பப்பட்ட வங்கி கணக்குகள், வாட்ஸ்அப் கால்களை ஆய்வு செய்த போது அவரது புகைப்படத்தை வைத்து மர்ம நபர்கள் மோசடி செய்தது தெரியவந்தது. இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 5.10 கோடி ரூபாய் மோசடி தொகையில் கோடி ரூபாய் மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் வங்கி கிளைக்கு மாற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த வங்கி கணக்கின் உரிமையாளரான முஷராபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த மொபிகுல் ஆலம், அவரது கூட்டாளியான நசீபுல் இசாம் ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் 1.80 கோடி ரூபாய் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சரத் என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு சென்றது தெரியவந்ததை அடுத்து தலைமறைவாக இருந்த சரத்தை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர்.